2 தேவதூதர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் பூமியில் சென்று சில விசுவாசிகள் செய்கிற காரியங்களை குறித்து தேவனிடத்தில் சொல்ல சந்தோஷமான விஷயங்கள் என்று எதுவும் இல்லை. எல்லாம் மாயையும் பொய்யுமாயிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் பொய் சொல்லவும் முடியாது. ஆகையால் விசுவாசிகள் சபைகளிலேயும் உலகத்திலேயும் எப்படி மாயையாய் வாழ்கிறார்கள் என்று தேவனையே பார்க்க சொல்லுவோம். வாருங்கள். 2000 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக நமக்கு மீட்பும் இரட்சிப்பும் உண்டாக்கும்படியாக தானே மனிதனாக வந்து தன்னையே பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி நன்றி செலுத்த முடியும்? அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பதுமே அல்லாமல் வேறு எப்படி நன்றி செலுத்த முடியும்? அவரை உண்மையாக ஆராதிப்பவர்களையும் கடமைக்காக சபைக்கு வருபவர்களையும் பற்றிய ஒரு சிறு நாடகம். அநேக சபைகளில் நடக்கிற உண்மை சம்பவங்களை இங்கு கற்பனையாக, காட்சியாக காட்டுகிறோம். உண்மையாக யாரையும் காயப்படுத்த அல்ல, கற்பனையாகவே, யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் அல்ல. சேனைகளின் கர்த்தரை அனைவரும் எழுந்து நின்று வரவேற்போமா? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நியாயப்பிரமாணம். ஏசப்பா, ரைட்டு, இவன் அதுக்கு தான் வாரான். மன்னிச்சிருங்க ஏசப்பா. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும், அதை மட்டும் கேட்டுறாத. இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிருங்க ஏசப்பா. எனக்கு தெரியும் நீ இதுக்கு தான் வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். இது எத்தனாவது மன்னிப்பு உனக்கே தெரியாது, அத்தனை மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இந்த ஒரு டைம் நம்புங்க ஏசப்பா. நம்பணுமா? தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏசப்பா. வாயை திறந்தாலே அம்பிட்டும் பொய், என்னானாலும் நம்பாதீங்க ஏசப்பா. இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் ஏசப்பா. மன்னிச்சிருங்க ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா. மகனே, நீ கலங்காதே, திகையாதே, நான் உன்னை மன்னிக்கிறேன். ஏசப்பா, நீங்கள் ஒரு வாட்டியும் இந்த மக்கள் செய்கிற பாவத்தை மன்னிச்சு விடுறதுனால தான் இவங்க அடுத்தடுத்து பாவத்தை வந்து செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்காங்க ஏசப்பா. இதுக்கெல்லாம் எப்போ ஒரு முடிவு காலம் வரப்போகுது? எப்போல்லாம் இந்த மக்கள்லாம் வந்து மனம் மாற போகிறாங்க? இதே மாதிரி தப்பு செஞ்சுட்டு உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. பாவங்களை மன்னிக்க சொன்ன நானே இவர்கள் செய்யும் பாவங்களை மன்னியாமல் இருப்பேனோ? ஏசப்பா, அங்கே ஜாஸ்மின் ஒரு பொண்ணு இருக்கு பாருங்களேன். அந்த பொண்ணு சபைக்காக பண்ணுறது ஏராளம் ஏசப்பா. சபையை கூட்டி பெருக்கும், தொடைக்கும், சபையில் எல்லா சேரும் இந்த பொண்ணு தான் போடும். சபையில் பாட்டுனா அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு வந்து பாடும். ஒரு டான்ஸ்னா அந்த பொண்ணு அவ்வளோ உற்சாகமாக பண்ணோம் ஏசப்பா. ஆனால் இந்த பொண்ணு வெளியில் பண்ணுற அக்கப்போர் இருக்கு, ஐயோயோயோ தாங்கவே முடியாது ஏசப்பா.
அது நான் ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன் ஏசப்பா. நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுத்தா அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டவே ஏசப்பா. அப்படியே ஒரே அடியை அடிச்சு தெறிக்க விட்டுருவேன் ஏசப்பா சபையில இருந்து. ஹல்லேலூயா சொல்லி கை தூக்கி ஆராதனை பண்ண சொன்னா அதுக்கு முடியல, வெளியே போயிட்டு அடி அடின்னு ஆடிட்டு இருக்கா. கடுப்பா இருக்கு. ஏசப்பா, இந்த பொண்ணு சபைக்குள்ள எப்படி இருக்கு, வெளியில எப்படி இருக்குன்னு இப்ப பார்த்தோம்ல. இதோட பெரிய விசுவாசி ஒருத்தவங்க நம்ம சபையில இருக்காங்க. வாங்க அவங்க கதையை போய் பார்க்கலாம். இன்னொருத்தர் சபையில மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ இவர் மெசேஜ் அனுப்புனாதான் நாசாலேருந்து சேட்டலைட் மூணுக்கு போகும் போல. ஹலோ, சர்ச்சுக்குள்ள இருக்கேன், அப்புறம் பண்ணுறேன். ஹலோ ஹலோ, தொலை பண்ணப்பா, அப்புறம் பண்ணுறப்பா, அப்புறம் பண்ணுறேன். ஏசப்பா அங்கே பாருங்களேன், எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக செய்தி போயிட்டுருக்கு. அங்கே ஒருத்தர் ஃப்ளைட் பிடிக்கிற மாதிரி பாதியிலே ஏஞ்சி போகிறாரு. இதுக்கு நீங்களே ஒரு சொல்யூஷன் கொடுங்க ஏசப்பா. நீங்கள் பார்க்கலன்னு நினச்சிட்ருக்காங்க, ஆனால் நீங்கள் காண்கின்ற தேவன் அவங்களுக்கு தெரிஞ்சும் இப்படி பண்ணுறாங்க ஏசப்பா. உங்களை பற்றி தெரிஞ்சவங்களே இப்படி பண்ணுறாங்க, உங்களை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க ஏசப்பா? ஏசப்பா, அங்கே சபையில் ஒரு விசுவாசி இருக்கார், அவரை கொஞ்சம் பாருங்களேன். எவ்வளோ அழகாக உங்களை ஆராதிச்சிட்ருக்காரு, உங்களை துதிச்சிட்ருக்காரு. பாஸ்டர் அலேலியா சொன்னால் அலேலியா சொல்லுவார், ஆமீன் சொன்னால் ஆமீன் சொல்லுவார். அவ்வளோ அழகாக ஆராதிப்பார். அவரை மாதிரி ஆராதிக்கிறவங்க இந்த சபையிலே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் இன்றைக்கி என்னமோ எனக்கு அவர் பண்ணுற ஆராதனையில் ஏதோ ஒரு டவுட் இருக்குது ஏசப்பா. நம்ம என்னன்னு போய் பார்க்கலாமா ஏசப்பா? இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு இந்த தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய உயர்விலும் தாழ்விலும் சதா காலங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நீ போகின்ற வழிகளில் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். ரட்சகரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி நன்றி. இந்த பாஸ்ட் வேற 3 பாட்டுக்கு போது 4வது பாட்டு வேற போயிட்டு இருக்கு ஏசப்பா. ஒரு ஆவியில போயிட்டே இருக்காரு, எப்போ முடிப்பாரு தெரியல. வீட்டில் வர சிக்கன் வாங்கி வச்சுட்டு வந்துக்கிறேன், அது எப்போ போய் நான் பொரிச்சு சாப்பிட்றது ஏசப்பா. அலேலுயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அலேலுயா. ஆண்டவே இவர் வேறு எப்போ முடிப்பாரோ தெரியல. இன்னும் மெசேஜ் இருக்குது, சார்ஜ் இருக்குது, அதில் எப்போ முடிச்சு எப்போ போய் சேர்ந்து எப்போ நான் ஃப்ரெண்டுங்களை போய் பார்க்குறது. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், சீக்கிரமாக இதெல்லாம் சொல்லி அவருக்கு முடிச்சு சீக்கிரமாக முடிக்க பாருங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அலேலுயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அலேலுயா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உட்காரலாம். சாட்சி பகுதி. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னுடைய திறமை தான், என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஹார்ட் ஒர்க். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. ஏசப்பா, இப்போ ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்களே ஏசப்பா, இதில் எங்கே ஏசப்பா உங்கள் நாமம் மகிமைப்பட்டிருக்கு? நான் படித்தேன், நான் வேலைக்கு போனேன், நான் சம்பாரித்தேன், அது மட்டும்தான் ஏசப்பா அவங்க சொல்கிறாங்க. இதில் ஒரு இடத்துல கூட உங்கள் நாமம் அவங்க மகிமையை படுத்தலை ஏசப்பா. இப்பயும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தாது இவங்க வெளியில் போய் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்களே ஏசப்பா. இவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயம் எங்களுக்கே பார்க்க இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. நீங்கள் எப்படி ஏசப்பா இதெல்லாம் சகிச்சுட்டு இருக்கீங்க? இந்த ஜனங்க என்னை மகிமைப்படுத்துறத எப்பயோ நிறுத்திட்டாங்க. இது நேற்று இன்னைக்கு இல்லை, காலங்காலமாக இதான் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்க என் பிள்ளையாக போயிட்டாங்களே. அவங்க தப்பு செஞ்சாலும் அவங்க என் பிள்ளையாச்சே. அவங்க மேலே எனக்கு எப்பவுமே அன்பு அதிகமாக இருக்கனால அவங்க தப்பு பண்ணால் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது. அவங்க ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டு என்கிட்ட வரும்போதும் நான் அவங்கள மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். சொத்து சுகம் இருந்தாலும்
விடு நிலம் இருந்தாலும் உங்க கிருப மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க கிருப மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு சபையிலும் ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு ஏசப்பா, சொல்லிட்டே போலாம். உள்ள அப்பா பிதாவே அன்பான தேவான்னு பாட்டு பாடுறது, வெளியே போயிட்டு அன்பே ஆருயிரேன்னு பாட்டு பாடுறது. அப்புறம் ஏசப்பா அங்க பாருங்களேன், செய்தி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அங்க பார்த்தா ஒரு அம்மா நல்லா உட்காந்து தூங்கிட்டு இருக்கு ஏசப்பா. மா பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் அவங்களை எழுப்பி விடுங்கம்மா. எல்லாம் உட்காந்து பிக் பாஸ் பார்க்க வேண்டியது, நீங்க வந்து நல்லா தூங்கி விழ வேண்டியது. கொஞ்சம் எழுந்திருங்கம்மா, தூங்காதீங்க, சபையில் எழுந்திருங்க. அப்புறம் இங்க அந்நிய பாஷை பேசுறது, வெளியே போயிட்டு வேற மாதிரி அந்நிய பாஷை பேசுறது, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் ஏசப்பா. டிராமா கான்செப்ட் 10 நிமிஷம் தான், எக்ஸ்ட்ரா வேற போயிடுச்சு. இப்பவே எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறாங்க ஏசப்பா, நீங்களே பேசி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஹலோ பிரதர், என்ன இப்போ வந்திருக்கீங்க? ஒயிட்டாக இருக்கீங்க, ஏஞ்சலாக தான் இருப்பீங்க. ஹலோ ஏஞ்சல், ஞாயிற்றுக்கிழமைல அதான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன். சர்ச்சு முடிஞ்சு 1 hour ஆகுதுங்க. இவ்வளோ லேட்டாக வருவீங்க? லேட்டாக வரலாம், அதுக்குன்னு சர்ச்சுக்கு இவ்வளோ லேட்டாக வருவீங்க? சாரி ஏசப்பா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. உனக்கு என்னப்பா, நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும்தான் வர? எங்களை மாதிரி 1ஆம் தேதி ப்ரேயருக்கு வரியா, இல்லை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரியா, இல்லை குடும்ப ஐக்கிய ஜெபத்துக்கு வரியா? நாங்கள் அப்படியா? என் குடும்பத்தை கிளப்பி அவங்கள காலையில் 4 மணிக்கு எழுப்புனாலும் சரி, 5 மணிக்கு எழுப்புனாலும் சரி, மேக்கப் போட்டு வரதுக்கு 10 மணி ஆயிடுதுல்ல. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு தானே நானும் வர முடியும். எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா லேட்டாக வரணுன்ட்டு? நானும் கரெக்டாக வரணும்னு தான் நினைக்கிறேன் ஏசப்பா. என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து நான் எடுக்கிற ரெசல்யூஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன் ஏசப்பா. ஐயோ, இதே வேலையா போச்சு. இவர் மட்டும் இல்லை ஏசப்பா, உலகத்துல எல்லாரும் இப்படிதான். வருஷம் நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுக்கிறது, ஒரே ஒரு நாள் ஃபாலோ பண்றது, அப்படியே மறந்து போயிடுறது, திருப்பி அடுத்த வருஷம் வர்றது. ஏசப்பா, போன வருஷம் எடுத்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ண முடியல, இந்த வருஷம் எடுக்கிற ரெசல்யூஷனை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க தான் கிருபை செய்யணும்னு உங்ககிட்டயே ப்ரேயர் பண்றது. அங்கே இருக்கிற பாஸ்டருங்க மூஞ்செல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் ஏசப்பா. பார்க்கறதுக்கே எல்லாரும் ரொம்ப பாவமாக இருக்காங்க ஏசப்பா. எனக்கே பார்க்க பரிதாபமாக இருக்கு ஏசப்பா. இத்தனை வருஷமாக ஒரு சபையை கட்டி அதில் ஆத்துமாக்களை சேகரித்து எவ்வளோ பாடுபட்டு அவங்க சபையை கட்டியிருப்பாங்க ஏசப்பா. ஆனால் இந்த மக்கள் இந்த மாதிரி செஞ்சு உங்களை மட்டும் வேதனைப்படுத்தாமல் பாஸ்டருங்களையும் சேர்த்து தான் ஏசப்பா வேதனைப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லார் மனசும் எவ்வளோ கஷ்டப்படும் ஏசப்பா. ஒரு சபையை கட்டி இவ்வளோ பாடுபட்டு அவங்க ஆத்மாவை வழி நடத்தினா அந்த ஆத்மாக்கள்லாம் இப்படி அவங்க மனசு புண்படுற மாதிரி பண்ணுறாங்க ஏசப்பா. இதுக்கெல்லாம் என்ன தான் ஏசப்பா வழி? நீங்கள் தான் ஏசப்பா இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு சொல்லணும். மனிதனுடைய பாவங்களை போக்க நானே மனிதனாய் வந்தும் உங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தும் சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டும் ரத்தம் சிந்தி என்னோட சரீரத்தையே உங்களுக்காக கொடுத்தும் இன்னும் நீங்கள் உணராமல் இருக்கிறீர்களே. எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? என்னையே உங்களுக்காக பலியாய் கொடுத்தேனே, நீங்கள் எனக்காக என்ன செய்தீர்கள்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது.